வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து கோல்டோட பிரைஸும் சரி, சில்வரோட பிரைஸும் சரி, கன்டினியூஸா வந்து கரெக்ஷன் மூட்ல தான் இருக்கு அப்படின்ற மாரி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சிட்யூவேஷன் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாமா? இல்ல ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி நம்ம பார்க்கணுமா சார்? எப்படி பார்க்கணும் நம்ம? இப்போ கடந்த சில மாதங்களா பார்த்தீங்கன்னாக்க, தங்கம் விலை வந்து அதோட பீக்ல இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20% வரைக்கும் வந்து அ சரிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி வெள்ளியும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40லிருந்து 45% வரைக்கும் வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இது வாங்குறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பாவே வந்து கருதலாம். இது எதனால வந்து இந்த மாதிரி அ அ சரிவா அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அதோட விலை வந்து ரொம்ப உயர்ந்து காணப்பட்டதுனால, எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறதுனால, இதோட விலை வந்து இப்ப குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு மத்திய வங்கிகள் எல்லா மத்திய வங்கிகளும் வந்து கோல்டு வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, நெறைய வாங்கினாங்க. ஸோ, இப்ப அது வாங்குறது குறைஞ்சிருக்கிறதுனாலயும், தங்கத்தோட விலை, வெள்ளியோட விலையும் வந்து குறைஞ்சிருக்கு இப்போ. ஒரு நீண்ட கால அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இத வந்து ஒரு படிப்படியா வந்து வாங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா தான் வந்து கருதலாம். பட் ஒரு ஷார்ட் டெர்ம்ல பார்த்தீங்கன்னா, இது மேல வந்து கரெக்ஷன் ஆகுமா அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. சார் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து இப்போ ஒரு 4 மந்த்ஸ், ஒரு 5 மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஆயிருச்சு இந்த வார் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ கிரைசிஸ், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ இந்த மாரி ஒரு சிட்யூவேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிட்யூவேஷன் வந்தாலே வந்து கோல்டோட பிரைஸ் ஒரு ஹைக் அடிக்கும். அப்படின்ற மாரி தான் பல எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னாங்க. ஆனா இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா, ஏன் இன்னும் அன்சர்டனிட்டி முடியக்கூட இல்ல. அந்த இப்பதான் ஒப்பந்தம் வந்து அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஸோ அது இன்னும் ஸ்டாப் ஆகல. ஸோ இந்த மாரி ஒரு சிட்யூவேஷன்ல கோல்டு வந்து ஒரு கரெக்ஷன் மூட்ல போயிருக்கு. ஸோ இது என்ன மாரியான ரீசனா இருக்கும் சார்? ஏன்னா வார் வந்தாலே கோல்டோட பிரைஸ் ஹைக் ஆகும். ஆனா இன்னும் வார் முடியல. பட் ஆனா அது கரெக்ஷன்ல போயிட்டு இருக்கு. சோ இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் சார்? நீங்க சொன்னது கரெக்ட்டு. அதாவது ஒரு ஒரு பொருளாதாரத்துல வந்து ஒரு நிச்சயமற்ற சூழல், இல்லன்னா வந்து ஒரு ஒரு வார் வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இல்ல வார் வந்திருக்கிற சிச்சுவேஷன். அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வந்து உயர்ந்து காணப்படும். இப்ப இந்த ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த தங்கம், வெள்ளியோட விலை சரிஞ்சிருக்கிறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்னும் கன்டின்யூ ஆயிட்டு தான் இருக்கு. அது வந்து ஒரு நிச்சயமற்ற சூழல்ல தான் இருக்கு. ஆனா, இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்க டாலர் வந்து ரொம்ப வலுவா இருக்கிறதுனாலயும், அதோட அமெரிக்காவோட இந்த பாண்டோட ஈல்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதும், தான் வந்து இதோட பெரிய பெரிய இதுவா வந்து இதோட விலை வந்து காணப்படுது. பட் பொதுவா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு தங்கத்த வந்து ஒரு பாதுகாப்பான சொத்தா தான் வந்து கருதுவாங்க. அதனால நீண்ட கால அடிப்படையில வாங்குறதுக்கு உண்டான இது. பட் இப்போ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிச்சயமற்ற சூழல் தான் இருக்கு. ஸோ அதனால தங்கத்தோட விலை வந்து உயருமா, குறையுமா அப்படிங்கிறது ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையில தான் இருக்கு. முன்னாடி கடந்த வருடம் வந்து உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மத்திய வங்கிகளும், அதாவது இந்தியா தவிர இந்தியாவும் வாங்கிட்டு இருந்தாங்க. மித்த நாடுகளும் வந்து எல்லா மத்திய வங்கிகளும் அந்த தங்கத்தையும், வெள்ளியும் வாங்கினதுனால மட்டும் தான் வந்து அதோட விலை வந்து உயர்ந்து காணுது. சார் அதே மாரி இப்போ கோல்டோட பிரைஸ காட்டிலும் சில்வரோட பிரைஸ் தான் வந்து இப்போ ரொம்ப லெவல்ல கம்மியாயிருக்கு, கரெக்ட் ஆயிருக்கு அப்படின்னே பார்க்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு சிட்யூவேஷன்ல ஒரு நெக்ஸ்ட் 12 மந்த்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, சில்வர் வந்து கோல்ட பீட் பண்ணி கொஞ்சம் ரிட்டர்ன் குடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? ஆ பொதுவா வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்ற இறக்கங்கள் வந்து அதோட டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து மாறுபடும். இப்ப அத தவிர வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதார நிச்சயமற்ற சூழ்நிலை, இல்லன்னா வந்து போர் பதற்றம், இந்த மாதிரி காலங்கள்ல வந்து தங்கம் விலை வந்து கிடுகிடுன்னு உயரும். இப்ப இந்த அடுத்த ஒரு 12 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க, வெள்ளி அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளாதார தேவைக்கும் வந்து, அதாவது இந்த தொழில்துறையில வந்து இது ஒரு உலோகமா வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து நெறைய சோலார் பேனலா இருக்கட்டும், ஒரு மின்சார வாகனங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு இந்த ஏஐ உண்டான மின்னணு சாதனங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கும் வந்து அந்த சில்வர் வந்து யூஸ் பண்றதுனால, பொருளாதார வளர்ச்சி அதிகமா காணப்படும் பொழுதும், வெள்ளியோட தேவைகள் அப்படிங்கிறது வந்து தங்கத்தோட தேவைய விட அதிகமா இருக்கிறதுனால, உங்களுக்கு பொருளாதார ஏற்றம் அப்படின்னு வரும்பொழுது, வெள்ளியோட விலை வந்து தங்கத்தோட விலைய விட அதிகமா உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அடுத்த ஒரு 12 மாதங்கள்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் அதிகமா காணப்பட்டா, வெள்ளியோட விலை வந்து தங்கத்த விட உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அதிகமா இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு
இந்த இந்த இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து ஒரு 5% அந்த மாதிரி ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சார் இப்போ ரீசன்ட் டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாரோடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த யூஎஸ் ஃபெடரோடைய என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்களா, அதை ஹைக் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கோல்டோட ப்ரைஸும் சரி, சில்வரோட ப்ரைஸையும் எப்படி சார் மூவ் பண்ணுது? இந்த ரெண்டுக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்கு சார்? இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா, அதாவது தங்கத்த வந்து ஆக்சுவலி ஒரு இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்துக்கு தகுந்த வருமானம் தான் அது குடுக்கும். ஆனா, இப்போ ஒரு வட்டி விகிதம் உயரும் அப்படிங்கிற பட்சத்துல, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதோட வட்டி விகிதம் அதிகமாகும் பொழுது, உங்களுக்கு வந்து பொதுவா வந்து டெபாசிட்ஸ் அந்த மாதிரி முதலீடுகள் போகுதொழிய, வட்டி வருமானம் தங்கத்த பொறுத்தவரைக்கும் வந்து இதிலேருந்து ஒரு எந்த விதமான வட்டியும் வருமானமும் வராது. ஸோ, அதனால வந்து உங்களுக்கு வட்டி விகிதம் உயர்ந்தது அப்படின்னாக்க, தங்கத்தோட ஒரு இது வந்து அதாவது டிமாண்ட் வந்து கம்மியாகும். ஸோ, இது வட்டி விகிதம் உயர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க டாலரோட இதுவும் வந்து வலுவா இருக்கும். ஸோ, இதுவே வந்து வட்டி விகிதம் குறைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னாக்க, இது அப்படியே ரிவர்ஸ் ட்ரெண்டா ஆறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து எங்களோட இதுபடி வந்து அட்வைஸ் படி பார்த்தீங்கன்னா, ஒரு அசெட் அலோகேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த அசெட் அலோகேஷன்ல தங்கத்தோட பங்கு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா ஒரு 10% வரைக்கும் இருக்கலாம். ஸோ, அந்த 10% வரைக்கும் வந்து தங்கத்துல இருக்கிறது எந்த விதமான தப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து வெள்ளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஸ்க் எடுக்கிறவங்க, அதாவது அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க, அதுல வந்து ஒரு 5% வெள்ளியில வந்து முதலீடு பண்ணலாம். இத ஒட்டுமொத்தமா முதலீடு பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. இந்த சமயத்துல வந்து ஏன்னா வெள்ளியும் சரி, தங்கமும் சரி ஏற்ற இறக்கங்கள சந்திச்சு வர்றதுனால, உங்களுக்கு அத வந்து ஒரு படிப்படியா குறைஞ்ச ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா வந்து முதலீடு பண்றது வந்து மிகவும் சிறந்ததா இருக்கும். அதனால தங்கத்த பொறுத்தவரைக்கும் வந்து அதிகபட்சமா ஒரு 10%க்கு மேல இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. அதே மாதிரி வெள்ளியில வந்து அதிகபட்சமா 5%. இவ்வளவுதான் வந்து மொத்த ஒரு ரூ. 100 முதலீடு பண்றாங்கன்னா, தங்கத்துல வந்து ஒரு 10%, ரிஸ்க் எடுக்க விரும்பியவங்க வந்து வெள்ளியில ஒரு 5% முதலீடு பண்ணலாமே ஒழிய, அதுக்கு மேல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. சார் இப்போ இருக்கிற கோல்ட் அண்ட் சில்வருடைய அந்த ரேஷியோ வந்து சில்வர்ல ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு சிக்னலா நம்ம எடுத்துக்கலாமா சார்? இப்போ இருக்கிற இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அதாவது ஒரு அவுன்ஸ் தங்கத்த வாங்குறதுக்கு அதிக அளவு வெள்ளி தேவைப்படுது. இது வந்து ஒரு 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 பெரிய இதுலேருந்து பார்த்தோம்னாக்க, ஒரு ஒரு கடந்த ஒரு காலத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, இதோட இது வந்து ஜாஸ்தியா தான் இருந்திருக்கு. இப்போ வெள்ளியோட இது வந்து இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால, உங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஒண்ணும் வராது. சரி, இதுக்கப்புறமும் ஆல்ரெடி கரெக்ஷன் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறமே வந்து கோல்டோட ப்ரைஸும் சரி, சில்வரோட ப்ரைஸும் சரி கரெக்ட் ஆச்சு, டவுன் ஆச்சு அப்படின்னா, லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் சார்? ஸோ, பொதுவா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இருக்கிற தங்கம் மற்றும் வெள்ளி வந்து தொடர்ந்து குறைஞ்சு வந்துட்டு இருக்கிறதுனால, பதற்றத்துல அத வந்து விற்பனை செய்யணும் அப்படிங்கிறது வந்து தேவையில்ல. ஒவ்வொரு எப்பப்பலாம் வந்து இது போர்ட்ஃபோலியோ வந்து டவுன் ஆகுதோ, அதாவது வெள்ளியும், தங்கமும் வந்து டவுன் ஆகுதோ, அப்போ வந்து அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க முதலீடு செய்து, அந்த முதலீட்டோட இத வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கலாமே ஒழிய, இதுலேருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற இது கிடையாது. 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அசெட் அலோகேஷன் அது சொன்ன மாதிரி, அந்த 10% தங்கத்துல வந்து முதலீடு இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு வாட்டி போர்ட்ஃபோலியோ செக் பண்ணிட்டு, இந்த 10% வரைக்கும் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் அவங்க பின்பற்றினாலே வந்து மிகவும் நீண்ட கால அடிப்படையில இது ஒரு 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 நல்ல ஒரு இதுவா தான் வந்து பார்க்கணும். சார், நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். அத வச்சு எந்த டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு 10 கிராம் கோல்டோட பிரைஸ் வந்து 2,00,000 மாறுற சமயத்துலயும் சரி, ஸோ இல்ல அப்படின்னா அந்த 1 கேஜி சில்வர் வந்து 3,00,000 மாறும் அப்படின்ற ஒரு டார்கெட்டும். சரி, இந்த 2 டார்கெட்லயுமே வந்து எது வந்து ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும்? ஸோ அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ரீசன் இருக்கும் சார் இதனால? இதுல பார்த்தீங்கன்னா, 1 கிலோ வெள்ளியோட இது வந்து 3,00,000க்கு அடையறதுக்கு ஏன்னா வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வெள்ளிக்கு வந்து அது முதலீட்டு தேவை அப்படிங்கிறத தாண்டி, தொழில்துறை தேவையிலயும் வந்து அதோட தேவைகள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதோட தேவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த கிரீன் எனர்ஜி,
சோலார் இல்லைன்னா வந்து ஏஐ மற்றும் அந்த அதோட மின்னணு உற்பத்தி இதுல வந்து வெள்ளியோட பயன்பாடு வந்து ரொம்ப தொடர்ந்து ஜாஸ்தி ஆகிட்டு தான் வருது. ஸோ அதனால வெள்ளியோட விலை அப்படிங்கிறது வந்து 3 லட்சத்தை அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமா இருக்கே ஒழிய, தங்கம் அப்படிங்கிறது வந்து 2 லட்சம் அப்படிங்கிறத எட்டுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காலங்கள், அதிக காலங்கள் வந்து தேவைப்படும். பட் இதை பொறுத்த வரைக்கும், வெள்ளியை பொறுத்த வரைக்கும் அதை சீக்கிரமா வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்து தென்படும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.